வெல்கம் டு திரண்ஜோதி கிச்சன். நாம இப்போ மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூட்டபிளானது. அதனால மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். மஷ்ரூம்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. சி இருக்கு, விட்டமின் டி இருக்கு, ஃபைபர் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதுல நம்ம வானல் எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். உங்க வீட்டுல என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் போல சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் போல சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா வெடிச்சதுமே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டதுமே நான் 1/4 கிலோ ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. இதை போடும்போது விசிட் போடுங்க. அப்போதான் சீக்கிரமா அது கோல்டன் ப்ரௌன்ல வரும். அதனால விசிட் போடுங்க. இந்த மஷ்ரூம் வாரத்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன்ல வந்தாச்சு. இப்போ நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளி 200 கிராம் எடுத்திருக்கிறேன் நான். தக்காளியை சீக்கிரமா மேஷ் ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான சால்ட்டை இப்போவே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். லிட்டு போட்டு மூடிடலாம். லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா அதுக்குள்ள அது நல்லா குக் ஆகிருக்கும், மேஷ் ஆகிருக்கும். இதில் ஒரு முறை எடுத்து நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மஷ்ரூம் உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக வேணும், எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இது நான் சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணியிருக்கிறேன் நான். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா மஷ்ரூமில் தண்ணி விடும். எப்படி சிக்கன்ல தண்ணி விடுமோ அந்த மாதிரி மஷ்ரூம்லயும் நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, இந்த எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. அப்படியே நம்ம தண்ணி ஊத்திட்டோம்னா அந்த இதுவே சரி இருக்காது, நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் நல்லா தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா கூடவே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம்லயும் தண்ணி இருக்கிறதுனால 1/2 டம்ளர் நம்ம சேர்த்தோம்னாலுமே போதும். பாருங்க, இது நல்லா லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்க வேண்டியதுதான். பெப்பர் போட்டு இறக்கிடலாம். இந்த பெப்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட்டில் ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் பாய்சனஸ் ஆகும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கொஞ்சம் பெப்பர் எல்லா ஃபுட்லையுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஒரு இதுவே சொல்லுவாங்க, அதாவது பகைவன் வீட்டில் கூட போய் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 3 மிளகை இடுப்பில் வச்சுட்டு போனோம்னா பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிளகுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இது சப்பாத்தி, நான், தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளானது. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வாரத்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாமும் இது சரியாகுதுன்னு சொல்றாங்க. நீங்க உங்க வீட்டுல செய்து பாருங்க. தேங்க்யூ, நன்றி, வாழ்க வளமுடன்.